வழியிலே இதயத்தின் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கமா சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 16:9 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் எஃபெக்ட் வீடியோன்னு செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படி பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெயிண்ட் எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும். எடிட்டிங்கில் மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ அதை மட்டும் ஷார்ப்பாக 5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இப்படி கரெக்டாக மூவ் பண்ணுங்கள். ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிராப்பிங்கை எனேபிள் பண்ணிவிட்டு மாஸ்க்கை வந்து ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா பேக்கில் போய்டும். இப்போ அந்த ஃப்ரேம் அளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஜூம் பண்ணிங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட எண்டிங் வந்துடுங்க. எண்டிங் வந்துட்டு எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம 1 by 1 ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபோட்டோஸ் வந்து நல்லா ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போய்ட்டு மாஸ்க் எனேபிள் பண்ணிட்டு கீழே ஃபெதர் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ அந்த பிளாக் ஸ்க்ரீன் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீனில் ஷோ ஆகணும். ஸோ ஃபேஸ் வந்து ஸ்க்ரீனில் கவர் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 5 செகண்ட்ஸ் கரெக்டாக டைம் டியூரேஷனை செட் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி செட் ஆகிட்டு இருக்கும். அதனால் ஆட் பண்ண போகிற ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே சேம் நம்ம இப்போ பண்ண ப்ரொசீஜரில் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே செட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே ஆட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேமில் வந்து செட் பண்ணியிருக்கீங்களா எல்லா ஃபோட்டோஸுமே. அதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதும் செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் ஒரு 20 செகண்ட் மட்டும் மேக் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மியூசிக் பிளேயர் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ அந்த உங்களுக்கு மியூசிக் பிளேயர் வீடியோ அங்கே தான் ஷோ ஆகும். அதோட சைஸ் வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு அதை நான் ஸ்க்ரீனில் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷோ ஆகிறப்ப அந்த கரெக்டாக வந்து அந்த மியூசிக் பிளேயர் வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அந்த இடத்துல அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ லீவ்ஸ் எஃபெக்ட் வீடியோன்னு அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த லீவ்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே பிளெண்டிங் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோவை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே ப்ளே ஆகுது. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.